தன்னுடைய வாழ்க்கையில ஒரு டிசிப்ளினை எடுத்துட்டு வாழ்க்கையில வெற்றி அடையணும், பணக்காரனா மாறணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ரியல் இன்ட்ரெஸ்டோட இருக்கக்கூடிய பெர்சன் தான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு கேட்டா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். அடுத்த 21 நாளுக்கு 21 டேஸ் சேலஞ்சா எடுத்துக்கோங்க. இப்ப நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை அடுத்த 21 நாளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோ முழுசா பாருங்க. வாழ்க்கையில உயரணும் அப்படின்ட்டு ரியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய மக்கள், தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் நினைக்கிறவங்க, அண்டு தன்னம்பிக்கையோட தன்னைத்தானே செதுக்கிக்க ஆர்வமா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம். உங்க வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான சுய முன்னேற்ற பழக்க வழக்கங்களை நீங்க வளர்த்துக்கிறதுக்கும், உங்க இலக்கு என்னன்னு தெளிவா தெரிஞ்சு அதை நடைமுறையில கொண்டு வர்றதுக்கும் தேவையான 8 விதமான பழக்கத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதை அடுத்த 21 நாளுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கடைபிடிங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஆக சிறந்த பழக்கம் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹாபிட் நம்பர் 1, டெய்லி உங்க உடம்ப மொமெண்ட்ல வைங்க. ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றது மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணாம வாக்கிங், ரன்னிங், யோகா இந்த மாதிரி விஷயங்கள் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் நீங்க வீட்டுல இருந்தே ஆரம்பிக்க முடியும். எக்ஸசைஸ் பண்ணணும்னா ஜிம்முக்கு தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு சில மனசுல பதிஞ்சிருக்கு. வீட்டுல இருந்தே பண்ண சின்னதா ஆரம்பிங்க. உங்க உடம்புக்கு அசைவு கொடுங்க. உங்க மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு கனெக்ஷன் வரணும் அப்படின்னா உங்க உடம்புக்கு வேலை கொடுக்கறது ரொம்ப அவசியம். நீங்க பாடியை மொமெண்ட்ல வைக்கிறப்போ இது எல்லாமே நடக்கும். உங்களுடைய உடம்புல ஃபீல் குட் ஹார்மோன் நிறைய ரிலீஸ் ஆகும். உங்களுக்குள்ள ஒரு மனப்பக்குவம் வரும். எல்லா காரியத்திலையும் விடாமுயற்சியோட இருப்பீங்க. நான் சொன்னதை முடிப்பேன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை உணர்வு உருவாகும். ஒரு நல்ல பழக்கத்தை தொடர்ச்சியா செய்யக்கூடிய மனநிலை கிடைக்கும். நீங்க ரெகுலரா ஒர்க் அவுட் பண்றீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாம இதை உங்களுடைய லைஃப்ல கடைபிடிக்க ஆரம்பிங்க. அதுக்குமே இந்த பாயிண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடல் உணர்வுகளை உங்களால உணர முடியும். அதிலிருந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ், அதோட உங்களுடைய உடல் அமைப்பை மாத்திக்க முடியும். எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும். ஹாபிட் நம்பர் 2, நோ ஃபோன் ரூல். காலையில எழுந்திரிச்சதும் ஒரு 2 மணி நேரம், அதாவது முதல் 2 மணி நேரம் உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. நீங்க காலையில கண் முழிச்சதும் போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷன் செக் பண்றீங்க அப்படின்னா உங்க சிந்தனை எல்லாமே வெளி உலகம் சார்ந்த அல்லது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயத்திலேயே போயிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அந்த நாள் ஃபுல்லா உங்க மனசுல நீங்க அதையே யோசிக்கக்கூடிய நிலையம் உருவாகுது. நைட்டு தூங்க போற 2 மணி நேரம் முன்னாடியே போன் யூஸ் பண்ணாதீங்க. காலையில் எழுந்திரிச்சதும் 2 மணி நேரம் போன் யூஸ் பண்ணாதீங்க. நோ போன் மோட்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. டிஎன்டி மோட ஆன் பண்ணுங்க. ஃபோக்கஸா உங்க டெவலப்மெண்ட் growth மேல மட்டும் வைங்க. தூக்கமே வரமாட்டுது அதான் போன் யூஸ் பண்றேன் அப்படின்னு சாக்கலாம் சொல்லாதீங்க. தூக்கம் வராம இருக்கிறதே அந்த போன் யூஸ் பண்றதுனாலதான். இதை கம்மி பண்ணா உங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்க லைஃப்ல கொண்டு வர முடியும். போன் யூஸ் பண்றதுக்கு பதிலா நல்ல புத்தகங்களை படிங்க. கண்டிப்பா ஒரு பக்கத்தை தாண்டதுக்குள்ளேயே தூக்கம் அடிச்சு போட்ட மாதிரி வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதையும் போன்ல படிக்காதீங்க. நான் சொல்றது ரியலான பிசிக்கல் புக்கு. இதை அடுத்த ஒரு 21 நாளுக்கு ட்ரை பண்ணுங்க. ஹாபிட் நம்பர் 3, ஆர்கனைசேஷன். உங்ககிட்ட ஒரு தெளிவான பிளான் இருக்கணும். பிளான்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா உங்களால் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியாது. எப்பவுமே வாழ்க்கையிலையும் மனசுலையும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம நேரத்தை வீணடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இங்க டைம் மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்பேட் யூஸ் பண்ணலாம். உங்க பிளானரை மேனேஜ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் மொபைல் பிளே ஸ்டோர்ல இருக்கு. அதையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். பட் திட்டமிடல் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். அதை ஒரு பிளானிங் ஸ்கில்னு கூட சொல்லலாம். சின்ன சின்ன கோலை எழுதுங்க. அதை சரியா ஃபாலோ பண்ணி அச்சீவ் பண்ணுங்க. ஷார்ட் டைம் கோல், லாங் டைம் கோல்னு அப்படின்னு பிரிச்சு எழுதி ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டே போங்க. ஒன்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப செய்யக்கூடிய ஒரு தூண்டுதல் தானாகவே வரும். அடுத்த ஹாபிட் நம்பர் 4, ப்ரிப்பேரிங் யுவர் ஓன் ஃபுட். தயவு செஞ்சு சமைக்க கத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஹாபிட்டான்னு கேட்டா ரொம்ப எசென்சியலான ஒரு ஹாபிட். உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. இப்ப வரக்கூடிய பிஸி லைஃப்ல இதெல்லாம் நடக்குமா, நடக்கக்கூடிய காரியமானு 1000 ரீசன் சொல்லலாம். ஆனா இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க பார்க்கணும். எதிர்காலத்துல நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மருத்துவ செலவு ரொம்பவே மிச்சம். ஹெல்த் நல்லா இருக்கணும், நல்லா யோசிக்கலாம். நல்லா யோசிச்சா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணலாம்.
3 வேளை சாப்பாட்டுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கு. நம்ம என்ன சாப்பிடுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட கேரக்டர்ஸ் மாறுது. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, ஈஸியா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு நிப்பாட்ட ட்ரை பண்ணுங்க. உடம்ப கெடுத்துக்கிறோம், ஆனா நல்லா சாப்பிட்டா நமக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான பேசிக்கான ஃபுட்டை ட்ரை பண்ணுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கோ ஒய்ஃபுக்கோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இனிமேல் உங்களுடைய ஃபுட்டை நீங்களுமே சமைக்க கற்றுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 21 டேஸுக்கு. அடுத்த ஹேபிட் நம்பர் 5, யூஸ் யுவர் சண்டே. வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை முழுசா நம்ம கையில் இருக்கு. சிலருக்கு அந்த நாள் கூட கடுமையாக வேலை இருக்கலாம். ஆனால் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வெளியே எங்கேயாச்சும் போகிறதுக்கும், இல்லை ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்கும், சினிமா போகிறதுக்கும், பீச் போகிறதுக்கும், ஜாலியாக வெளியே சுற்றுறது அப்படின்ட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஃபுல் டே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நல்லதுதான், வாரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு ஒரு நாள் தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு நாள் உங்களுக்கான ஒரு ப்ரொடக்டிவான நாளாக அடுத்த 21 நாளுக்கு நீங்கள் மாற்றிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்ட்டு உங்களுடைய நாட்களை நீங்கள் வீணாக்காமல் நேரத்தை கரெக்டாக கையாளணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. தன்னுடைய உடம்பை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், தன்னுடைய எல்லா வேலைகளையும் நான் மன அழுத்தம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மாற்றிக்கணும் அப்படி நினைக்கிறவங்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிளானிங் டேவாக மாற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிவார்டை கொடுங்க. வரக்கூடிய வாரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத யோசிங்க. உங்களுக்கான ரெஸ்ட்டை எடுங்க. வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது நல்லது தான், பட் முழு ஞாயிற்றுக்கிழமையும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு வார பிளான், அதாவது நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஞாயிற்றுக்கிழமையில் உட்கார்ந்து ஒரு சின்னதாக பிளான் போடுங்க. உங்களுக்கான வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அனுபவித்து ரசித்து வாழ்க்கையில் முன்னேற ட்ரை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பிளான் பண்ணுறப்போ உங்கள் வேலைகள் ஒழுங்காக நடக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே என்ஜாய் பண்ணணும் தான். அதுக்கு இப்போ கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் ஒரு 21 டேஸ் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்களில் என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இருந்து எவ்ரி சண்டே வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவையில்லாத விஷயங்கள் ஃபுல்லாக தூக்கி வீசிட்டு இப்படி உபயோகமான விஷயங்களுக்காக மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஹேபிட் நம்பர் 6, கான்ஃபிடன்ஸ் லேர்னிங். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம கூட எது வருமோ வராதோ, ஆனால் நம்ம கற்றுக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய சுய அறிவும் கண்டிப்பாக நம்மகிட்ட தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம தொடர்ந்து கற்றுக்கிறது அவசியம். கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் கற்றுக்கக்கூடிய விஷயங்களை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கூடிய அளவு கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் உங்களுக்கான நேரம் ஒதுக்கும் போது கற்றுக்கிறதுக்காக தனியாக நேரம் ஒதுக்குறது நல்லது. டெய்லி ஒரு 15 நிமிஷம் புத்தகம் படிக்கிறதுக்காகவோ, இல்லை ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்காகவோ, இல்லை ஆடியோ இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்கறதுக்காகவோ நேரம் ஒதுக்குங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ஒரு விஷயத்த கற்றுக்கணும். மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம எப்போ வேணுனாலும் புது புது விஷயத்த கற்றுக்க முடியும். நீங்கள் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கற்றுக்கும் போது தான் அது ஒரு கடல். அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த துறை எடுத்தாலும், வாழ்க்கை பாடமாக இருக்கட்டும், இல்லை புத்தக பாடமாக இருக்கட்டும், இல்லை சட்டம் படிக்கிறதா இருக்கட்டும், எது வேணுமாலும் இருக்கட்டும், ஆனால் அது எல்லாமே ஒரு கடல் தான். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுலேருந்து உங்களுடைய இந்த லேர்னிங்ஸ் அப்படின்றது ஆரம்பமாகுது. நல்ல நல்ல புத்தகங்களை தேடி படிங்க. ஒரே ஒரு புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா சொல்லுங்க, தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேபிட் நம்பர் 7, மைண்ட்ஃபுல் ஹேபிட். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கவனச்சிதறல் அதிகமாகவே இருக்குது. அதையெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு மனசை அமைதியாக வச்சுக்க நம்மளால முடியும். நீங்கள் எத்தனை பேர் அதை செய்கிறாங்கன்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்க நீங்கள் நிறைய யோசிக்கிறத விட அதை செயலில் இறங்கி செய்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு செயலை செய்கிறப்ப தான் அது உங்கள் மனசில் அழுத்தத்தை கொடுக்காம அதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சாதனை புரிஞ்ச மனநிலையை கொடுக்கும். அதனால் எது இருந்தாலும் யோசிக்கிறத விட்டுட்டு செயலில் செய்ய ஆரம்பிங்க. எல்லா நாளையும் யோசிக்க முடியும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு. ஆனால் எத்தனை பேர் இறங்கி செயல்படுறாங்களோ அவங்கள மட்டும்தான் வெற்றி நோக்கி வருது. ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றா இருக்கணும். தியானம் பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷமாச்சும் வெளியே நடந்து போங்க. உங்களோட உடம்புக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க. மன அமைதிக்காக ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. ஒரு நல்ல நண்பர்கள் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை உருவாக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி மைண்ட் ஹேபிட்ஸை சின்ன சின்ன ஹேபிட்டாக இருந்தாலும் உங்களோட லைஃபுக்கு அவசியமான ஹேபிட்டாக தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி அதை உங்களுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் எடுத்துகிட்டு வாங்க.
அடுத்த ஒரு 21 நாளில் ஏதோ ஒரு மைண்ட்ஃபுல் ஹேபிட்டை உருவாக்கி அதை ஒரு வழக்கமாக மாற்றி அதை உங்கள் லைஃப்பில் ஃபுல்லாக வச்சுக்கிறது ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் ஜிம்முக்கு போகிறதும் அண்டு பாட்காஸ்ட் கேட்குறதும் என்னுடைய ஒரு ஹேபிட்டாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி சின்ன ஹேபிட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஹேபிட்டாக மாறி நிற்கும். இந்த ஹேபிட் நம்பர் 8, பி கிளியர் ஆன் யுவர் ப்ரியாரிட்டிஸ். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் ப்ரியாரிட்டிஸ் கொடுங்க. அப்போ தான் அந்த முக்கியமான வேலைகளை உங்களால் தவற விடாமல் கரெக்டாக செய்ய முடியும். வாழ்க்கையில் நம்ம இந்த 3 விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பிரித்து வச்சுக்குவோம். 1, நம்மளோட ஆரோக்கியம், ஹெல்த்து, உங்கள் உடல்நலம், மனநலம், இந்த 2ஐயும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. அடுத்ததாக உறவுகள், ரிலேஷன்ஷிப்பு, உங்கள் குடும்பம், நண்பர்கள், உங்கள் காதல் வட்டம் இது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அடுத்ததாக நிறைவேற வேண்டிய 3வது விஷயம் ஃபுல்ஃபில்மெண்ட்டு. உங்கள் வேலைகள், கனவுகள், சுய முன்னேற்றம், நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபுல்ஃபில்மெண்ட்டு கிடைக்கிறது. இதில் நீங்கள் எந்த விஷயத்துக்கு அதிகமாக ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் மேலே சொன்ன 3 விஷயத்துக்கும் நம்ம அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அந்த 3 விஷயம் நமக்கு அவசியமான ஒரு விஷயம். அந்த 3ஐயும் நம்ம ஒன்றா வச்சுக்கணும். அப்படின்னா உங்கள் பணிகள், கனவுகள், சுய முன்னேற்றம் இது ஒழுங்காக நடக்கணும். உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயத்தை கவனிக்க இதுக்கு நேரம் கொடுங்க. இதை நம்ம 2ஆக பிரிக்கலாம். 1 அவசியமான ஒரு விஷயம், இன்னொன்று விருப்பமான ஒரு விஷயம். அவசியமான விஷயங்கள்ல உங்கள் உடல் நலத்துக்காக தினமும் 30 நிமிஷம் செலவு பண்ணுறது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோட வாரத்தில் ஒரு முறை சரியான நேரத்தை செலவிடுறது. உங்கள் கனவுகள் மற்றும் அது சார்ந்த தனிப்பட்ட ப்ராஜெக்டுக்கு நேரம் ஒதுக்குறது. விருப்பமான விஷயங்கள்ல நீங்கள் ஒரு நல்ல புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், உங்கள் ஆர்வத்தை வளர்த்துக்கிறதா இருக்கட்டும், கூடுதல் பயிற்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அங்கே நீங்கள் விருப்பப்படக்கூடிய விஷயங்கள் இது 2ஐயுமே பேலன்ஸ் பண்ணி உங்களுடைய லைஃப்பில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 8 ஹேபிட்டை அடுத்த ஒரு 21 நாளுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். ஒரு 21 நாள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை உங்களோட வாழ்க்கை முழுக்க ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ண முடியும். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.